மார்வல் காமிக்ஸ்லயே ரொம்ப பாவப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோனா யார் சொல்ல முடியும்? நிறைய பேர் தோர சொல்லலாம், லோக்கி சொல்லலாம். ஆனா நான் ப்ரூஸ் பேனர் தான் சொல்லுவேன். தோர் லோக்கி கூட பல வருஷம் அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஒரு அரச குடும்பத்துல வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா பேனர் சின்ன பிள்ளையிலேயே அவங்க அம்மாவை இழந்து, அவங்க அம்மா இழந்தது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி எப்படியோ சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு வெறியில படிச்சு, அந்த நேரத்துல தான் அவங்க அப்பா அம்மாவை சேர்த்த மாட்ட ஒரு பொண்ணு வரா. அவகிட்ட மொத்த பாசம் கிடைக்குது. சரி, இனிமே இவ தான் நமக்குன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து, அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல காமாவை பத்தி ரிசர்ச் பண்ணி, அந்த காமா மூலியமா ஒரு அரக்கன் ப்ரூஸ் பேனர் உடம்புல பூந்து, அந்த அரக்கனால யாருக்கிட்டையும் பேசவும் முடியாம யாருக்கிட்டையும் நெருங்கவும் முடியாம இருந்து, அந்த அரக்கனாலேயே அவன் உசுரா நினைச்ச ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்து, அவன் உசுரா நினைச்ச அந்த பொண்ணோட அப்பாவே அவனை வேட்டையாடணும்னு நினைச்சு, அந்த பொண்ணை மட்டும் விட்டு போனது இல்லாம அவன் யாரு கூடயும் பேசாம இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி, அது பத்தாததுக்கு யூஎஸ் கவர்மெண்ட்டே அவனை தேடி, இதனாலே அவனோட லைஃப்பை வாழ முடியாம மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்து, அவன் படிச்ச படிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம, அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம அனாதை மாட்டம் வாழ்ந்துட்டு இருந்த ஹல்க உலகத்துக்கு ஆபத்துங்கிறப்ப பேனரை அவெஞ்சர்ஸ் அவங்க டீம்ல சேர்க்குறாங்க. இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய பலமா பேனரோட ஆல்டர் ஈகோ ஹல்க் இருந்தாலும் பேனரை யாரும் கொண்டாடல. ஹல்கை கொண்டாடின அளவுக்கு கூட பேனர் ஃபேமஸ் ஆகலை. பேனரால் அவன் லைஃப்பை வாழ முடியல. ஹல்க்கு கூட சர்க்கார்னு ஒரு பிளானட்ல கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருப்பான். இருந்தாலும் ஹல்க்குக்கும் அதை நினச்சிருக்காது. ஆனால் பேனருக்கு அதை நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, பாவப்பட்ட கேரக்டர் ப்ரூஸ் பேனர்.